Hello friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம பூண்டு சட்னி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது இட்லி தோசை கூட ஒரு சூப்பர் காம்பினேஷனா இருக்கும். நல்ல காரசாரமாவும் இருக்கும். இது ஒரு குயிக் அண்ட் இன்ஸ்டன்ட் ஆன ரெசிபிஸ். அந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு பேனை சூடு பண்ணிக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, அப்புறமா 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்புறமா இது கூட ஒரு 10 பல்லு பூண்டு, அப்புறமா ஒரு 5 சின்ன வெங்காயம் சேர்த்துருங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்மளோட சின்ன வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது கூட ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு புளி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கம்ப்ளீட்டாக ஆற விட்டுறலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆயாச்சு. இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆறி ரெடியாக இருக்குது. இது ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிடுங்க. இது கூட 1/4 டீஸ்பூன் உப்பு, அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துருங்க. இதையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருங்க. இப்போ நம்ம அரைச்ச அந்த பேஸ்ட்டை ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க. இந்த பூண்டு சட்னியை கொஞ்சமாக கடுகு கருவேப்பிலை வச்சு தாளிச்சிருங்க. இப்போ நமக்கு சுவையான பூண்டு சட்னி ரெடி ஆயாச்சு. இதை நல்லா சூடாக இட்லி தோசை கூட சர்வ் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸி, டெலிஷியஸ் அண்ட் குயிக்கான ரெசிபி. ஸோ கண்டிப்பாக இந்த பூண்டு சட்னி ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணுன்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.